கைஸ் எப்பவும் போல் லேட்டாக தூங்கி சீக்கிரம் எழுந்துச்சி காலையில் சில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா சம்பவம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. என்னடா அப்படின்னா ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து இன்னைக்கு ஆன் ஆகாமல் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா அழக்கூடாது. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த போட் ஹெட்செட் வந்து ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஹெட்செட் அப்படின்றனால இந்த ஒயர் வந்து பிஞ்சு போய் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தனால இந்த ஸ்பான்ச்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாயிடுச்சு. இந்த ஹெட்செட்டில் தான் ப்ளூடூத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ப்ளூடூத்தாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சு. எதுக்குடா வரீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹெட்செட் எப்படி கழட்டுறதுன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்பாஞ்சுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம டெஸ்டரை வச்சு தூக்கும் போது அது வந்து அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் தனியாக கழட்டிட்டு வந்துடும். எல்லாம் டெக்னாலஜி. கழட்டும் போதே இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் பிஞ்சிட்டு வருது. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை கழட்டணும் அப்படின்னா தான் அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். எல்லா ஸ்க்ரூவையும் ஒன்று ஒன்றா கழட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஹெட்செட்டுங்களில் வந்து ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம கழட்டினா போதும், லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து கழட்ட தேவையில்ல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட்லேருந்து தான் லெஃப்ட் சைடுக்கு வந்து ஒயர் போகும். ஸோ அந்த ஒயர் வந்து ரைட் சைட்லேயே, அதாவது லெஃப்ட் சைடோட ஒயர் வந்து ரைட் சைட்லேயே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் வந்து நம்ம கழட்ட தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து வர லெஃப்ட் ரைட்டை வந்து ஒரு சின்ன போர்டு வச்சு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்து ஒரு கனெக்ஷன், ரைட் சைடுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ளூடூத் ஹெட்செட் தான் மாற்ற போகிறோம் அப்படின்றனால இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து தேவையில்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தெரியும். ஒரு ஒயர் வந்து மைனஸ்க்கு 2 ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ்ன்றது வந்து 2 ஸ்பீக்கரோட மைனஸ் ஒயரையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ஒயராக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ அண்டு ரெட் ஒயர் வந்து 2 ஸ்பீக்கரோடைய ப்ளஸ்ஸு, அதாவது லெஃப்ட்டோட ப்ளஸ்ஸு ரைட்டோட ப்ளஸ்ஸு ரெண்டுமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ளூடூத் போர்டை கனெக்ட் பண்ணும்போது இந்த ஹெட்செட் வந்து ப்ளூடூத்தாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நான் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டோடைய போர்டை வந்து எடுத்துக்கிறேன். இது என்ன அப்படின்னா அந்த 100 ரூபாய் ஹெட்செட்னு வைக்கோங்களா, அந்த ஹெட்செட்டோடைய போர்டு தான் இது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பிஞ்சு, அந்த 2 சைடு ஹெட்செட் வந்து பிஞ்சிட்டதுனால தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை கழட்டி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன போர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஆல்ரெடி நான் வேலை பார்த்துருந்தேன், அதனால் டேப்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சின்ன பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து இந்த பெரிய ஹெட்செட்டுக்கு வந்து பத்தாது. அதனால் வந்து இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வேறு பேட்டரியை வந்து சால்டர் அடிக்கணும். அதனால் வந்து சால்டரிங் மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஹீட்டாக விட்டுடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சால்ட்ரிங் பேஸ்ட்டில் வைக்கும்போது நல்லாவே புகை வருது. அப்போ வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ஹெட்செட்டுக்கு வந்து ஒரு பேட்டரி தேவை. அதனால் வந்து ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ஒரு ஹெட்செட்லேருந்து கழட்டி வச்சுருந்தேன். இதோட எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 300 எம்ஏஹெச் இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஹெட்செட்டுக்கு.
இந்த பேட்டரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஎம்எஸ் போர்டு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பேட்டரியோட ப்ரொடெக்ஷனுக்காக. ஆனால் வந்து இந்த பிஎம்எஸ் போர்டு வந்து நமக்கு தேவையில்லை. இந்த பிஎம்எஸ் போர்டோடு வச்சோம் அப்படின்னா நிறையா வந்து பேட்டரி வந்து பவர் ட்ராப் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎம்எஸ் போர்டை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 ஒயர் வந்து சால்டர் அடித்து அந்த ப்ளூடூத் போர்டில் வந்து நம்ம சால்டர் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துக்கலாம். இதில் இந்த பேட்டரியில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் வந்து இதிலே போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வந்து ஒயரை வந்து சால்டர் அடிச்சுக்கலாம். இதுக்கு சால்டர் அடிக்கு நார்மலாக வந்து நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் ஒயரை வந்து எடுத்துக்கேன். இதில் வந்து ரெட்டு பிளாக்குன்னு 2 ஒயர் எடுத்துகிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அந்த மேலே இருக்க ஸ்லீவை பிச்சுட்டு நம்ம வந்து சால்டிங் பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் இதில் வந்து சால்டிங் வந்து நல்லா அப்ளை ஆகும். அதாவது அந்த ஈயம் வந்து அப்ளை ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு சால்டிங் பேஸ்ட்டை வச்சு ஈயத்தை வச்சு உருக்கி கொஞ்சம் இதில் வந்து நான் முன்னாடியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேட்டரியில் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் இருக்கா அப்படின்றத வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். அதனால் மல்டிமீட்டர் எடுத்து இதை வந்து வோல்டேஜில் வந்து 20 வோல்ட் வச்சுட்டு இதில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ப்ளஸ் மைனஸில் கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 வோல்ட் காமிக்குது. அப்படின்னா வந்து பேட்டரி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். 3 வோல்ட் கீழே போச்சு அப்படின்னா பேட்டரி வந்து ரொம்ப ட்ரைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்டரியை. இப்போது அந்த போர்டில் இருந்த பேட்டரியை வந்து பிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சால்டிங் வச்சுருந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா நம்ம புதுசாக வந்து ஒரு ஒயரை வந்து சால்டர் பண்ண போகிறோம். அப்போ வந்து அது வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு அந்த போர்டில் இருக்க சால்டிங் அந்த லிட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த போர்டில் அந்த எல்லா லிட்டையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த நம்ம எடுத்த பேட்டரியை வந்து இதில் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து அதில் போர்டுலேயே வந்து போட்டிருப்பாங்க ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது. சால்டர் அடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லைட் எரிஞ்சிட்டு போகுது. இப்போ ஸ்பீக்கரோடைய லெஃப்ட் ரைட்டு லைனை வந்து நான் சால்டர் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். எதனால் அப்படின்னா அந்த ஹெட்செட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஸ்பீக்கரோடைய மைனஸ் வந்து காமனாக ஒரே ஒயரில் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து அந்த ஒயரை வந்து பிளாக்னு எடுத்துக்கிறேன். மற்ற 2 வந்து டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது வந்து நார்மலாக அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண அதே ஒயரை தான் எடுத்துக்கிறேன். பிளாக்கை வந்து காமனாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரெட்டை வந்து லெஃப்ட்டுக்கு, எல்லோ வந்து ரைட்டுக்கு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒயருங்கள்லாம் ப்ளூடூத் போர்டில் வந்து சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்பீக்கரில் வந்து சால்டர் அடிச்சிடலாம். எதனால் அப்படின்னா நம்ம ப்ளூடூத் போர்டில் அடிச்சுட்டு ஸ்பீக்கரில் அடிக்கும் போது சம்டைம்ஸ் வந்து லைன் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கரில் வந்து சால்டர் அடிச்சிடுறேன். அதுக்கு வந்து முன்னாடியே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எல்லா ஒயரையும் வந்து சால்டர் அடிச்சுக்கிறேன்.
ஓகே, இப்போ சால்டர் அடித்து முடிச்சாச்சு. இந்த போர்டில் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட்டுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கொடுக்கல ஸ்பீக்கரோட கனெக்ஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட்டோட மைனஸையும் ரைட்டோட மைனஸையும் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் ரெண்டுத்தையும் காமனாக வந்து ஒரே ஒயரில் கொடுக்க முடியும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிமீட்டர் எடுத்து நான் அதில் வந்து கண்டினியூட்டி மோடு வந்து வச்சுக்கிறேன். எதனால் அப்படின்னா கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு 2 ப்ராபையும் வந்து நம்ம வைக்கும் போது அந்த லைன் வந்து ஷார்ட் ஆச்சு, அதாவது ஒரே ஒயராக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு பீப் சவுண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டும் வந்து காமனான லைன் தான் அப்படின்றது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடுக்கானதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸு அடுத்தது ப்ளஸ் வர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரைட் சைடோடைய பின்னில் வந்து நம்ம வந்து சால்டர் அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒயரை. இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடோட ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸில் வந்து சால்டர் எடுத்துக்கலாம், மைனஸ் வந்து தேவையில்லை. எதனால் அப்படின்னா வந்து மைனஸை ரைட் சைட்லேருந்து காமனாக எடுத்து கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெட் கலரில் லைட் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. ஆனால் வந்து இது வந்து ஆஃப் ஆகிடுது. எதனால் அப்படின்னா இதுக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதனால தான் வந்து ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரம் வந்து சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். One eternity later. இப்போ பார்த்தோன்னா ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிடுச்சு. ப்ளூ கலர் ரெட் கலர் ரெண்டுமே மாற்றி எரியுது. இதுக்கப்புறம் மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாம் ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து பேக் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த ஒயரை வெளியே எடுத்துன்னு வரதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஹெட்ஃபோன் ஜாக் அந்த லைன் ஒயர் அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுல அந்த ஸ்பேஸில் வந்து சால்டரிங் வச்சு கொஞ்சம் பெருசாக வந்து கேப் விட்டுக்கிறேன். எதனால் அப்படின்னா இந்த எல்லா ஒயரையும் வெளியே எடுத்துன்னு வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த பேட்டரியை மட்டும் உள்ளே வச்சு டேப் அடிச்சுட்டு இந்த மேலே இருக்க ஸ்பீக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து அந்த ஸ்பான்ஸை துவைச்சி அதை வந்து இதில் ஃபிட் பண்ண வேண்டியதுதான். ஜஸ்ட் அதை வந்து எடுத்து மேலே வச்சு அது ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து லாக் ஆகிடும். இந்த மாதிரி ஏதாச்சும் வேஸ்ட்டாக ஹெட்செட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.